வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரூப் 4 டெஸ்ட் பேட்ச்க்கான ஜிஎஸ் கொஸ்டின் தான். 10th ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியிலேயே 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம். நம்ம தமிழ் கொஸ்டின் ஜிஎஸ் கொஸ்டின் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பெரியார் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு 1921 ஒரு வருட காலம் சிறையில் இருந்தார் அப்படிங்கிறது சரி. கேள்வி பாருங்க, கீழ்கண்ட கூற்றுக்களுள் எவை சரியானவை அப்படிங்கிறப்போ பெரியார் பத்தின கேள்வி அப்படின்னா, பெரியார் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டு 1921 என்ன பண்றாரு, ஒரு வருடம் வந்து சிறையில் இருக்கிறார். 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசர் வருகை இருக்கோ, அவர் வந்து என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது பெரியார் வந்து என்ன பண்றாரு, எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஈரோட்டில் கடையடைப்பு போராட்டம் நடக்கும், அதில் வந்து கலந்துக்குவாரு. அப்போ இது வந்து தவறானது. பாருங்க, வரவேற்றார் இருக்குது, அவர் வரவேற்கலை. வைக்கம் போராட்டத்தில் 1924 பெரியார் தலைமை தாங்கினார் அப்படிங்கிறது சரி. கதர் இயக்கம் போராட்டத்தில் பெரியார் 6 மாத காலம் போராடி சிறை சென்றார் அப்படிங்கிறது சரி. அப்போ 1, 3, 4 வந்து சரி. பெரியார் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டு 1921 ஒரு வருஷம் சிறையில் இருக்காரு. 1922 வேல்ஸ் இளவரசரை வந்து புறக்கணிக்கிறாங்க. வைக்கம் போராட்டத்தில் 1924 பெரியார் தலைமை தாங்குறாரு. கதர் இயக்கம் போராட்டத்தில் 6 மாத காலம் சிறையில் வந்து இருக்கிறாங்க. கீழ்கண்ட கூற்றுக்களில் ஆய்வு செய்யணும், எது எது சரி அப்படின்னு பார்க்கலாம். மதன் மோகன் மாளவியாவால் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது. இது கரெக்டு தான். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யார் துவங்கியிருக்காங்க அப்படின்னா, மதன் மோகன் மாளவியா வந்து துவங்கியிருக்கிறாரு. முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்தின் முதல் பெண் உறுப்பினர். இதுவும் என்னது, சரிதான். ஆன்சர் வச்சு சொல்லிடலாம். 1, 2, 3 சரி. முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சி பீரியடில் என்ன பண்ணுறாங்க, 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க. அதன் மூலமாக 1926 முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக என்ன பண்ணுவாங்க, ஆயிடுவாங்க. முத்துலட்சுமி ரெட்டி கல்லூரியில் கல்வி கற்ற தமிழ் பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் என்னது, சரிதான், அவங்க தமிழ் பெண் தான். முத்துலட்சுமி ரெட்டி இல்லை, ஆரிய மகிழா சங்கம், ஆரிய மகிழா சமாஜம் வந்து பண்டிதர் ரமாபாய் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதனால இது மட்டும் தவறு. மதன் மோகன் மாளவியா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்தின் முதல் பெண் உறுப்பினர். முத்துலட்சுமி ரெட்டி கல்வி பெற்ற தமிழ் பெண். சீக்கிய சீர்திருத்த இயக்கம். சீக்கிய சீர்திருத்த இயக்கம் நிரங்காரி. ஃபார்சி சீர்திருத்த இயக்கம். ஃபார்சி யார் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பிர்துஞ்சி நவ்ரோஜி. தியோபந்த் இயக்கம் முகமது உல் ஹாசன். முகமது உல் ஹாசன் தியோபந்த் இயக்கம். வைகுண்ட சுவாமிகள் ஐயாவளி சமயம். சி வந்து சரியானது. சீர்திருத்த இயக்கம் நிரங்காரி. ஃபார்சி இயக்கம் பிர்துஞ்சி நவ்ரோஜி. தியோபந்த் இயக்கம் முகமது உல் ஹாசன். ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள் ஐயாவளி சமயம். இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்கிற பறவையின் 2 கண்கள் அப்படின்னு சொன்னவர் சர் சையது அகமது கான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியா என்கிற அழகிய பறவையின் 2 கண்கள் அப்படின்னு சொன்னது சர் சையது அகமது கான். குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ரெகுலராக ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. குரூப் 4, குரூப் 1, குரூப் 2க்கான அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. இப்போ குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இல்லை கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னாலும் டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். இல்லை ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. கள்ளுக்கடை மறியல். கள்ளுக்கடை மறியல் எப்போ, 1921. வைக்கம் போராட்டம் 1924. சுயமரியாதை இயக்கம் 1925. ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் கொடுத்துருப்பாங்க. 1938 வந்து கொடுத்துருப்பாங்க. பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. அது எந்த மாதம் எந்த தேதின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கள்ளுக்கடை மறியல் 1921. வைக்கம் போராட்டம் 1924. சுயமரியாதை இயக்கம் 1925. ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் 1938. சி வந்து ஆப்ஷன்.
இடைநிலை பள்ளிகள், இரவு பள்ளிகள், அனாதை இல்லங்கள், மகிழா சமாஜம், தாழ்த்தப்பட்டோர் மிஷன் சங்கங்கள் இதெல்லாம் நடத்தி சீர்திருத்தம் கண்ட இயக்கமாக எந்த இயக்கம் பார்க்கப்படுது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. பிரார்த்தன சமாஜம். பிரார்த்தன சமாஜம் 1867 ஆத்மராம் பாண்டுரங் அவங்க வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அதுதான் இடைநிலை பள்ளி, இரவு பள்ளி, அனாதை இல்லங்கள், மகிழா சமாஜங்கள், தாழ்த்தப்பட்டோருக்கான மிஷன் இதெல்லாம் பார்த்து ஒரு சீர்திருத்த இயக்கமாக பிரார்த்தன சமாஜம் வந்து குறிப்பிடுறாங்க. கால வரிசைப்படுத்துக. ஃபார்சி சீர்திருத்த இயக்கம். ஃபார்சி சீர்திருத்த இயக்கம் எப்போ அப்படின்னா 1851. முகமதிய இலக்கிய கழகம் 1863. சத்திய ஞான சபை 1872. சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிறது 1873. இங்கே ஆப்ஷன் வந்து மாறி இருக்கும் பார்த்துக்கங்க. 3-1-4-2. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. சி தான் வந்து என்னது ஆப்ஷன். பார்சி சீர்திருத்த இயக்கம் 1851. முகமதிய இலக்கிய கழகம் 1863. சத்திய ஞான சபை 1872. சத்திய சோதக் சமாஜம் 1873. ஜோதிபா பூலே பற்றி கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானது. ஜோதிபா பூலே பற்றி கேட்குறாங்க. ஜோதிபா பூலே பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களுள் சரியானது. ஜோதிபா பூலே தாழ்த்தப்பட்டோர் உரிமைக்காக போராடினார், அது சரிதான். ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஆதரவற்றோர் இல்லம் நிறுவிய முதல் இந்து சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிபா பூலே பார்க்கப்படுறாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிறத 1873 ஏற்படுத்தியிருப்பார். சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பினுடைய நோக்கம் பிராமணர் பிடியிலிருந்து தாழ்த்தப்பட்டோரை விடுதலை செய்கிறது தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க, அது சரிதான். இவர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாதியை மறந்து உண்ணக்கூடிய சமபந்தியை வந்து விரும்பினாரு அப்படிங்கிறது சரி. இது வந்து சரிதான். இயர் மட்டும் அது வந்து என்னது இயர் மட்டும் பார்த்துக்கங்க. ஜோதிபா பூலே தாழ்த்தப்பட்ட உரிமைக்காக போராடியவர். ஆதரவற்ற குழந்தைகள் ஆதரவற்ற இல்லத்தை நிறுவிய முதல் இந்து சீர்திருத்தவாதி. 1873 சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துறாரு. அந்த சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னா என்ன, பிராமணர் பிடியிலிருந்து தாழ்த்தப்பட்டவரை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அனைவரும் ஒன்றாக சாதியை அமர்ந்து உண்ணக்கூடிய சமபந்தி முறையை வந்து விரும்பியிருக்காரு. கூற்று, மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே மோட்சத்தை அடைவதற்கான வழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வள்ளலாரின் போதனைகளில் மிக முக்கியமானது. ரெண்டுமே என்னது சரிதான். ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லப்படுறவர் மனித இனத்திற்கு செய்யும் தொண்டே தான் மோட்சத்தை அடைவதற்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, குறிப்பிட்டிருக்காங்க. முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கையினால் அப்படின்னு சொல்லிட்டு 1946 ஆகஸ்ட் 16 வரும். இங்க பாருங்க, தவறானது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. மொதல் ஆப்ஷன் தான் என்னது தவறானது. முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கையினால் 1946 ஆகஸ்ட் 16 அனுசரிக்கப்படுது. ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் 1946 செப்டம்பர் 2 நடைபெற்றது. இடைக்கால அரசாங்கத்தில் 14 அமைச்சர்களை உள்ளடக்கிய ஒரு அமைச்சரவை வந்து இருந்திருக்கும். இந்த இடைக்கால அரசாங்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, முஸ்லீம் லீக் இடம் பெற்றிருப்பாங்க, சுத்தமாக இடம் பெறாமல் இல்லை, இடம் பெற்றிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க, 5 அமைச்சர்கள் மட்டும் ஸ்டார்டிங்கில் இடம் பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வந்திருக்கணும். கீழ்கண்ட கூற்றுக்கள் அனைத்துமே சரிதான். பஞ்சசீலம் என்பது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான ஒரு நடைபெற்ற ஒப்பந்தம். 1955 பாண்டும் மாநாட்டில் 29க்கும் மேற்பட்ட ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் ஏற்றுக்கொண்டன. இந்த பாண்டும் மாநாட்டில் ஆசிய ஆப்பிரிக்க நாடு அப்படின்னு இந்த பாண்டும் மாநாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. பஞ்சசீல கொள்கையை உருவாக்கிய முக்கிய நபராக பார்க்கப்படுறவர் நேரு. தலைவர்கள் உருவாதல் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஜவஹர்லால் நேரு வந்து இருக்காங்க. அனைத்தும் வந்து சரிதான். ஏன்னா இதை அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. பஞ்சசீல கொள்கையை உருவாக்கிய ஒரு முக்கிய நபர்
பஞ்சசீலம்னா என்ன? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில நடைபெறக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அது 1955 பாண்டுங் மாநாட்டில் நடக்குது. அதில் 29க்கு மேற்பட்ட ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் ஏற்றுக்கிறாங்க. அதை ஆசிய ஆப்பிரிக்க மாநாடுன்னே பாண்டுங் மாநாட்டுக்கு ஒரு சிறப்பாக பேர் வந்து இருக்கு. கீழ்கண்டவற்றுள் சரியானது அப்படின்னா எது எது சரி பார்த்துக்கங்க. 2, 3 சரி, இங்கே 2, 3 சரி இல்லை. அப்போ என்ன ஆகுது? 1 மட்டும் தவறு. இந்தியா விடுதலை பெறும் வேளையில் மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர விழாவில் தலைமை பொறுப்பு வகிக்கல. தலைமை பொறுப்புல அவங்க இல்லை. எங்க இருக்காங்க அப்படின்னா இந்த அடுத்த ஆப்ஷன்ல இருக்கும். இந்தியா விடுதலை போகும்போது காந்தியடிகள் விடுதலை விழாவில் கலந்து கொள்ளவில்லை. இது சரிதான். இந்தியா விடுதலை பெறும்போது காந்தியடிகள் வங்காளத்தில் உள்ள நவகாலியில் ஏற்பட்ட இனக்கலவரத்தினை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இருந்தார் அப்படிங்கிறது சரி. இது ரெண்டுமே என்னது? சரி. 1 மட்டும் என்னது? தவறு. கீழ்கண்டவற்றுள் சரியானது அனைத்தும் சரிதான். மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு எதை சொல்றாங்க? இந்த ஜூன் 3 திட்டம்னே சொல்லுவாங்க. ஜூன் 3 1947 ஏற்படுத்துகிற திட்டம் தான் என்னது? மவுண்ட் பேட்டன் திட்டம். இதை ஜூன் 3 திட்டம் அப்படின்னே சொல்றாங்க. இத்திட்டத்தினை உருவாக்க ஜவஹர்லால் நேருவும் விபி மேனனும் உறுதுணையாக இருந்தனர். மவுண்ட் பேட்டன் திட்டம் இந்தியா விடுதலையை அடிப்படையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்தும் சரிதான். இந்தியா விடுதலை சட்டம் நிறைவேற்றப்படும் போது பெண்களின் சார்பாக ஹன்சா மேத்தா மூவர்ண கொடியை எடுத்து கொடுத்தார் அப்படிங்கிறது சரி. இங்க பாருங்க, கேள்வி ரொம்ப முக்கியம். சரியானது எது, தவறானது எது அப்படிங்கிறது தான் என்னது நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றுறாங்க இல்லையா, அப்போ பெண்களின் சார்பா ஹன்சா மேத்தா அப்படிங்கிறவங்க மூவர்ண கொடியை எடுத்து கொடுக்குறாங்க. மூவர்ண கொடியை வந்து முதலில் விடுதலை பெறும்போது யார் ஏற்றிருக்காங்கன்னா, நேரு ஏற்றிருக்க மாட்டாங்க. மவுண்ட் பேட்டன் பிரபு, கடைசி கவர்னர் ஜெனரலான மவுண்ட் பேட்டன் பிரபு தான் ஏற்றிருப்பாரு. இந்தியா விடுதலை அடைகிறது என்று அரசியலமைப்பு சட்டமன்ற பிரகடனத்தில் கையெழுத்திட்டவர் யாரு அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு தான். இந்தியா விடுதலை அடையுது, உங்களுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சட்டமன்ற பிரகடனத்தில் கையெழுத்து போடுறாரு மவுண்ட் பேட்டன் பிரபு. அப்போ என்ன வரும் அப்படின்னா 1, 2 வந்து சரின்னு வரும். கூற்றுக்களுள் சரியானது. செஞ்சட்டை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வடமேற்கு இந்தியாவில் காங்கிரஸில் சார்ந்த அரசினை நடத்தி வந்துட்டு இருக்காரு. வடமேற்கு இந்தியாவில் காங்கிரஸ் சார்ந்த ஒரு அமைப்பை அவர் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. செஞ்சட்டை இயக்கம் கான் அப்துல் காபர் கான். கான் அப்துல் காபர் கான் என்னன்னு சொல்றாங்க, கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிறவங்க எல்லை காந்தி அப்படி சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த செஞ்சட்டை இயக்கம் அப்படிங்கிறது வந்து என்னது, குடைக்கித்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது கடவுளின் சேவகர்கள் அப்படின்னு. இந்த குடைக்கித்மார் அப்படின்னா என்ன பொருள், கடவுளின் சேவகர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்றாங்க. செஞ்சட்டை இயக்கம் கான் அப்துல் காபர் கான் எல்லை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாங்க, குறிப்பிடுறாங்க. அனைத்தும் சரிதான். தியாக பலிக்கு தயாராகுங்கள், ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கிறாள். 1857 திரும்புகிறது அப்படின்னு ஒரு துண்டு பிரச்சுரம் தாங்கிய ஒரு பார்சலை வந்து பாண்டிச்சேரிக்கு யார் அனுப்பியிருக்காங்கன்னு கேட்குறாங்க, வாவேசு ஐயர். தியாக பலிக்கு ஆயத்தமாகுங்கள், பாரத மாதா அழைக்கிறாள், 1857 திரும்புகிறது அப்படின்னு சொல்றாங்க வாவேசு ஐயர். சென்னையில் கர்னல் நீல் சிலை அகற்றும் போராட்டம் யார் தலைமையில் சத்தியாகிரக குழு தொடங்கப்பட்டது அப்படின்னா, இந்த கர்னல் நீல் சிலை 1927 நடந்திருக்கும். இதுக்கு தலைமை நெல்லை சோமயாஜுலு அவங்க வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. கூற்றுக்கள் சரியானது அப்படின்னா பாருங்க, ஆன்சர் பி வந்து 1, 2, 3 வந்து சரி. வாவேசு ஐயர் நடத்தி வந்த சேரமான் தேவி குருகுலத்தில் சமூக பாகுபாடு நிலவுவதை கண்டித்து தான் பெரியார் காங்கிரஸ்ல இருந்து என்ன பண்றாரு, வெளியேறாரு.
1929 சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் தலைமை தாங்கினவர் சத்தியமூர்த்தி. தமிழ்நாட்டில் கிராமங்களுக்கு காங்கிரஸ் இயக்கத்தை கொண்டு சென்றவர் காமராஜர். இது மூணுமே என்னது சரிதான். வாவேசு ஐயர் நடத்தி வந்த சேரமான் குருகுல தேவியில் வந்து கண்டித்து அது என்ன பண்ணுறாரு பெரியார். அப்போ தான் காங்கிரஸில் வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் இங்கே சமூக பாகுபாடு நடத்துகிறீங்க, அது எனக்கு பிடிக்கலை அப்படி சொல்லிட்டு வெளி போயிடுறாரு. 1929 சைமன் குழு வரும்போது தமிழ்நாட்டுக்கு யார் தலைமை அப்படின்னா சத்தியமூர்த்தி தலைமை தாங்கியிருக்காங்க. கிராமங்கள் வரைக்கும் காங்கிரஸ் இயக்கம் கொண்டு போய் சேர்த்த பெருமை யாருக்கு இருக்குது அப்படின்னா காமராஜருக்கு தான் இருக்குது. இந்த சம்பல்பூரில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக புரட்சியாளர்கள் வந்து சுதந்திராயா அப்படின்றவங்களுடைய சுதந்திரா சாய் அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, செயல்பட்டிருப்பாங்க. அதனால் 4 மட்டும் என்னது சரியானது கிடையாது. இது எது சரி அப்படின்னா 1, 2 வந்து சரியானது. நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஷ் கொலை வழக்கில் வந்து குற்றவாளியாக கருதப்பட்டு 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை போயிருப்பார். இது வந்து சரிதான். ஆஷ் கொலை வழக்கு நடந்திருக்கும் இல்லையா, 1911 ஜூன் 17 ஆஷை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, குற்றவாளியாக சொல்லி 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் புதுவையில் சூரியோதயம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து நடத்திட்டு வர்றார். யாரு, நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து புதுவையில் சூரியோதயம் அப்படிங்கிற பத்திரிகை வந்து நடத்திட்டு வர்றாரு. ஆனால் சேரமான் தேவியில் பரத்வாஜ் ஆசிரமம் அமைச்சவர் யாருன்னா வாவேசு ஐயர் வந்து அமைச்சிருப்பார். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சேரமான் தேவியில் வந்து இந்த சமூக பாகுபாடுனால என்ன பண்ணுறாரு, பெரியார் வெளியேறாருன்னு சொல்லிட்டு அந்த சேரமான் தேவியை வந்து இந்த காங்கிரஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபண்டு போயிட்டுருக்கோம். இந்த பரத்வாஜ் ஆசிரமம் அவர் தான் வந்து அமைச்சிருப்பார், வாவேசு ஐயர் வந்து அமைச்சிருப்பாங்க. அப்போ இது ரெண்டுமே என்னது சரி. நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஷ் கொலை வழக்கில் 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை, புதுவையில் சூரியோதயம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து நடத்தியிருக்காங்க. நீதி கட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தரிசு நிலங்கள் வழங்கப்பட்டது. அப்போதான் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறது சரி. நீதி கட்சி ஆட்சியில தான் ஆந்திர பல்கலைக்கழகம் 1925லையும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929லையும் நிறுவப்பட்டிருக்கும். ராஜகோபாலாச்சாரி தலைமையில் தான் காங்கிரஸ் அமைச்சரவை பதவி ஏற்றிருக்கோம். ஆனால் இங்கே பாருங்க, அது கீழே கொடுத்துருக்கிறது என்னது, நீதி கட்சி திராவிட கழகம்னு எப்போ பெயர் மாற்றிருப்பாங்க, 1944 பெரியார் வந்து சேலம் மாநாட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நீதி கட்சி திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றிருப்பாங்க. அதனால் இது மட்டும் என்னது தவறானது. கேள்வி வந்து தவறானது அப்படின்றதுனால நம்மளுக்கு சி வந்து தவறானது. பணித்துறை மற்றும் கல்வித்துறையில் பிராமணர்கள் செலுத்திய ஆதிக்கத்தால் பிராமணர் அல்லாதவர் இயக்கம் தான் நீதி கட்சியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னது சரிதான். வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம். இடஒதுக்கீடு அரசாணை 1921-22 ஏற்படுத்தியிருப்பாங்க. பணியாளர் தேர்வுக்குழு 1924. தொழிற்சாலைகளுக்கு உதவி வழங்கும் சென்னை அரசின் திட்டம் 1922. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. அப்போ வரிசைன்னு பார்த்தா டி தான் வந்து சரியானது. ஃபர்ஸ்ட் என்ன வருது, தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916, இடஒதுக்கீடு அரசாணை 1921, சென்னை அரசின் திட்டம் 1922, பணியாளர் தேர்வுக்குழு 1924, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. இயர்ஸ் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், நம்ம அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும். வஉசி விடுதலை 1912 வஉசி விடுதலை, இது வந்து சரிதான். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது தவறானது. சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்கள் அப்படின்னு வஉசியையும் சிவாவையும் சொல்கிறாங்க. சுப்பிரமணிய சிவாவும் வஉ சிதம்பரனாரையும் சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்பிரமணிய சிவா இருக்கார் இல்லையா, அவருடைய புனைப்பெயர் தான் சுதந்திரானந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சரிதான். ஆனால் பாரதி ஆசிரமம் யார் அமைச்சிருப்பாங்க, இங்கே கொடுத்துருக்கிறதுல நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சுப்பிரமணிய சிவா கொடுத்துருக்காங்க. அப்போ சுப்பிரமணிய சிவா தான் பாரதி ஆசிரமம் ஏற்படுத்தியிருப்பார். பாப்பரம்பட்டியில் ஏற்படுத்தியிருப்பார். தருமபுரி மாவட்டம் பாப்பரம்பட்டியில் சுப்பிரமணிய சிவா பாரதி ஆசிரமம் அப்படிங்கிற ஒன்றை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. வஉசி விடுதலை 1912. சுதேசி இயக்கத்தின் இரட்டையர்கள் வஉசியும் சிவாவும். சுப்பிரமணிய சிவாவினுடைய புனைப்பெயர் சுதந்திரானந்தா. பாரதி ஆசிரமம் சுப்பிரமணிய சிவா தான் தர்மபுரியில் பாப்பரம்பட்டியில் ஏற்படுத்தியிருப்பார்.
1930 நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. ஏன்னா தேர்தலில் பிற கட்சிகள் வந்து என்ன பண்ணலை, பங்கேற்கலை அப்படிங்கிறது தான் சரி. அப்போ ரெண்டுமே என்னது, சரியானது தான். தாதாபாய் நவ்ரோஜி குறித்த சரியான கூற்று. தாதாபாய் நவ்ரோஜி நம்மளுக்கு இருக்காங்க இல்லையா தலைவர்கள், அப்படிங்கிறப்போ இவங்க வந்து வருவாங்க. என்ன வரும், எல்லாமே சரிதான். லண்டன்ல இந்திய சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறாங்க தாதாபாய் நவ்ரோஜி. இவர் நடத்திய பத்திரிகை இந்தியாவின் குரல், வாய்ஸ் ஆஃப் இந்தியா. இவர் சுயராஜ்யம் அப்படிங்கிறத முதல் குரல் எழுப்பினவராக இவர் வந்து சுயராஜ்யம் அப்படிங்கிறதுல கருதப்படுறாங்க. வடிகால் கொள்கையை யார் வெளியிட்டிருக்காங்க, தாதாபாய் நவ்ரோஜி தான் வெளியிட்டு. லண்டன்ல இந்திய சங்கம் பாருங்க, இதெல்லாம் தாதாபாய் நவ்ரோஜி. பத்திரிகை இந்தியாவின் குரல், சுயராஜ்யம் அப்படிங்கிறத முதல்ல சொன்னவர், வடிகால் கொள்கையை வெளியிட்டவரும் தாதாபாய் நவ்ரோஜி தான். சரோஜினி நாயுடு பற்றிய கூற்றுக்கொள்ளல் தவறானது. சரோஜினி நாயுடு அப்படிங்கிற பாருங்க, இங்க எது வந்து தவறானது கேட்டிருக்காங்க. இது 4 மட்டும்தான் தவறு, ஆனா இங்க தவறானது இல்லை. நம்ம 1 2 3 சரி போட்டுக்கலாம். இந்திய விடுதலை போராட்ட வீரர், சரி. இந்திய விடுதலை போராட்ட வீரர். 1925 இந்திய தேசிய மாநாட்டின் முதல் இந்திய பெண் தலைவர். இவர் இந்திய பெண்களின் முதல் கவர்னர், ஊபியோட கவர்னராக இருந்திருப்பாங்க. 1947 1949 வரைக்கும் இந்திய தேசிய இராணுவத்தில் பணிபுரிஞ்சிருக்க மாட்டாங்க. டி தான் வந்து என்னது, தவறானது. இந்திய விடுதலை போராட்ட வீரர் 1925 இந்திய பெண் தலைவராக தேசிய மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு இருந்திருக்காங்க. இவங்க இந்திய பெண்களில் முதல் கவர்னராக ஊபியில் வந்து இருந்திருக்காங்க. வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சி எப்போ ஏற்படுத்திருக்கோம், 1806. 1806 வேலூர் புரட்சி. இந்தியாவில் சட்டமன்றம் அறிமுகம் 1861. ஹண்டர் கல்விக்குழு 1882. ஹண்டர் கல்விக்குழு 1882. முதல் தொழிற்சாலை சட்டம் 1881. பாருங்க, வேலூர் புரட்சி 1806. இந்தியாவில் சட்டமன்ற அறிமுகம் 1861. ஹண்டர் கல்விக்குழு 1882. முதல் தொழிற்சாலை சட்டம் 1881 அப்படிங்கிறப்போ ஏதான் வந்து சரியானதாக வரும். மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிட்டிருப்பாங்க. தஞ்சை ஞானப்பிரகாசம் தலைமையில் வெளியிட்டிருப்பாங்க. பனையோலைகளில் எழுதப்பெற்று பல்வேறு தமிழ் இலக்கிய இலக்கண கையெழுத்து பிரதிகளை வந்து யார் சேகரிச்சிருப்பாங்க, சீவை தாமோதரனார் தான் சேகரிச்சிருப்பாங்க. அதனால இது வந்து என்னது, இது தப்பா கொடுத்துருக்காங்க. மறைமலை அடிகள்னு இருக்கு, சீவை தாமோதரனார் வந்து சேகரிச்சிருப்பாரு. ஆன்சர் சொல்லிடுவோம். 1 3 வந்து சரி. ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நிலவதை நெருக்கமாக நிரூபித்தவர். அதான் தமிழின் தொன்மையை நிரூபிச்சிருக்காரு, அது சரிதான். ஆனால் தமிழ் தொழிற்சங்கத்தினுடைய தொடக்க கால முன்னோடியாக யார் பார்க்கப்படுறாங்க, சிங்காரவேலனாரை வந்து சொல்லுவாங்க. அதனால இதுவும் என்னது, திருவிக்கா கொடுத்துருக்காங்க, சிங்காரவேலனார். திரும்பி பார்த்துருவோம் நம்ம. மிக முன்னதாக வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிட்டிருக்காங்க. பனையோலைகளில் எழுதப்பட்ட பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்து பிரதிநிதிகள் வந்து பிரதிகளை வந்து சீவை தாமோதரனார் சேகரித்து வச்சிருக்கிறாரு. ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழின் தொன்மையை நிரூபிச்சிருக்காரு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படி சொல்லிட்டு நூல் எழுதியிருப்பாங்க இல்லையா 1856. அப்புறம் இங்கே சிங்காரவேலனார் தான் தொழிற்சங்க இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடியா. தொழிற்சங்கம் அப்படின்னாவே தொடக்க கால முன்னோடியா யார் பார்க்கப்படுறாங்கன்னா சிங்காரவேலன். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை ஏற்படுத்தியிருப்பாங்க. இரட்டைமலை சீனிவாசன் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இரட்டைமலை சீனிவாசன் 1923 சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக இருந்திருப்பாரு. இவர் தான் 1893 ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒன்றை வந்து ஏற்படுத்துகிறாரு. 26 ராவ் சாஹிப், 30 ராவ் பகதூர், 36 திவான் பகதூர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவருக்கு பட்டங்கள் வழங்கியிருப்பாங்க. 1939 இவர் வந்து சுயசரிதையான ஜீவிய
சரித சுருக்கம் அப்படிங்கிறது தான் இவருடைய சுயசரிதை நூல். தல சுயாட்சி 1882, ஆயுத சட்டம் 1878, தொழிற்சாலை சட்டம் 1881, இல்பர்ட் மசோதா 1884. இப்போ எது ஆன்சர் வரும் அப்படின்னா ஏ வந்து சரியானது. பாருங்க, தல சுயாட்சி 1882, ஆயுத சட்டம் 1878, தொழிற்சாலை சட்டம் 1881, இல்பர்ட் மசோதா 1880. சரியானது எது சரினா 2 மட்டும்தான் சரி. இந்திய பெண்கள் சங்கம் 1917 தொடங்கியிருப்பாங்க. இந்திய பெண்கள் சங்கம் 1917 தொடங்கியிருப்பாங்க. அன்னி பெசன்ட், டோரத்தி, ஜினதாஜி ராஜா, மார்க்ரெட் ஹஸ்ஸின் இவங்க எல்லாருமே சென்னை அடையாறு பகுதியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை ஆராய்வதற்காக அகில இந்திய பெண்கள் மாநாடு 1927, பாருங்க இயர் மட்டும் மாறி இருக்கு. இந்திய பெண்கள் சங்கம் 1917, அகில இந்திய பெண்கள் மாநாடு 1927. சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர். சென்னையில் தொழிற்சங்கம் தொடங்குறப்ப முன்னோடி யாருன்னா பிபி வாடியா வந்து தொடங்கியிருப்பாங்க. 1918 சென்னை தொழிலாளர் சங்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. தொழிற்சங்கம் தொடங்குறதுல முன்னோடி பிபி வாடியா, சென்னை. கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் 1939. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற தலைவர்களில் வந்து சரியானது. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் திருச்சி டு வேதாரண்யம் 1930 ஏப்ரல் 13 ராஜாஜி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏப்ரல் 28 என்ன பண்ணிடுவாங்க, உப்பு சத்தியாகிரகம். உப்பு காய்ச்சி உப்பை வந்து அள்ளி சட்டத்தை மீறி ஒரு 12 பேர் உப்பு அள்ளிடுவாங்க. அதில் பங்கேற்ற தலைவர்களில் சரியானவங்க எல்லாருமே சரிதான். டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி, சர்தார் வேதாரத்தினம், சி சாமிநாதர், கே சந்தானம் வராங்க, எல்லாருமே சரிதான். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிறது 1908 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் இது எதனுடைய பின்னணியில் நிறைவேற்றப்பட்டதுன்னா முண்டா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராஞ்சியில் உலுகுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. அது மூலமாக தான் நம்மளுக்கு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908 வந்து நிறைவேற்றப்படுது. 1916 ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் ஆரம்பித்தவர். தன்னாட்சி இயக்கம் ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பாலகங்காதர திலகர். சரியானது பாருங்க, 1, 2, 3 வந்து என்னது சரிதான் வரும். 1, 2, 3 வந்து சரி, ஏ ஆப்ஷன் வந்து சரியா வரும். மீர் ஜாபரிடமிருந்து 2,25,00,000 ரூபாயை வாங்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதை பிரிட்டனில் தொழில் புரட்சி மேம்பட அதை முதலீடு பண்ணுறாங்க. இந்த பிளாசிப் 4 முடிவில் 1757 ஜூன் 23 மீர் ஜாபர்லேருந்து 2,25,00,000 வாங்கி அதை என்ன பண்ணுறாங்க, கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டனில் தொழில் புரட்சி ஏற்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1831-32 ஆண்டு அரசு அதிகாரிகள் கடன் கொடுப்போருக்கு எதிராக இது என்ன ஆகுது, கோல் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த கோல் மக்கள் எல்லாம் ஒன்று நிற்கிறாங்க. அரசு அதிகாரிகளுக்காகவும் கடன் கொடுப்போருக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியாக அது பார்க்கப்படுது. 1855 ஆண்டு சாந்தல் கிளர்ச்சி சொல்கிறாங்களே, அசித்து கனு அப்படின்னு 2 சாந்தல் சகோதரர்கள் தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க. சாந்தல் கிளர்ச்சி 1855 அதே 1855 இந்த சாந்தாளர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, ஒழுங்குமுறைப்படுத்த ஒரு சட்டம் கொண்டிருப்பாங்க. அவங்களுடைய பகுதிகள் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருங்க, இதெல்லாம் அவங்க பகுதிகள் தான் சொல்லிட்டு அதே ஆண்டு 1855 என்ன பண்ணியிருப்பாங்க, சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. அதனால இது மட்டும் பார்த்துக்கோங்க. 1, 2, 3 வந்து சரிதான். துக்க நாளாக எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? இந்த வங்க பிரிவினை வங்காளம் பிரிச்ச நாள் தான் துக்க நாள். 1905 அக்டோபர் 16 அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. 1905 அக்டோபர் 16 துக்க நாள். சரியானது எது அப்படின்னா 2, 3 வந்தும் சரி. இங்கே பாருங்க, பூலித்தேவர்களுடைய இதை பற்றி கொடுத்துருக்காங்க. கூற்றில்
கர்னல் ஹெரான்னா என்ன பண்ணுவார்? கர்னல் ஹெரான் தலைமையின் கீழ் ஆங்கில படைகள் மாப்புஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றன. காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலு நாச்சியார் மீண்டும் அரியணை ஏறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர். சரி. திண்டுக்கல் கூட்டமைப்பு கோபால நாயக்கர் தலைமையேற்று வழி நடத்தியிருப்பார். இது சரிதான். ஆனால் 1779 கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டவர் வெல்லஸ்லி பிரபு அப்படிங்கிறனால என்ன வரும்? 2, 3 மட்டும் சரின்னு வரும். அப்போ கரெக்டாக என்ன பண்ணிடலாம், அவரோட பார்த்துடலாம். கர்னல் ஹெரான் தலைமையின் கீழ், புக் பேக் கொஸ்டின், கர்னல் ஹெரான் தலைமையின் கீழ் ஆங்கில படைகள் மாப்புஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றன. காளையார் கோயில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலு நாச்சியாருக்கு உதவி செஞ்சவங்க மருது சகோதரர்கள். திண்டுக்கல் கூட்டமைப்பு யார் வழி நடத்தியிருப்பாங்கன்னா கோபால நாயக்கர். 1799 திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டவர் வெல்லஸ்லி பிரபு. எந்த பாளையக்காரரை தவிர மேற்கு பகுதியில் வீற்றிருந்த பாளையக்காரர்கள் அனைவரும் பூலித்தேவரை ஆதரிச்சாங்க அப்படின்னா யார் மட்டும் கடைசி வரைக்கும் ஆதரிக்க மாட்டாங்க? சிவகிரி பாளையக்காரர் மட்டும் என்ன பண்ண மாட்டார்? பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்துருக்கவே மாட்டார். அடுத்தது 1, 2, 3 சரிதான். பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது காக்கத்திய பேரரசில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. கான் சாஹிப் அப்படிங்கிறவர் இறந்ததுக்கு அப்புறமா பூலித்தேவர் என்ன பண்ணுறாரு? நெற்கட்டும் சேவல் பகுதியை 1764 மீண்டும் கைப்பற்றுறாரு. அது சரிதான். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான், கான் சாஹிப், மருதநாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை தேச துரோகி குற்றம் சாட்டப்பட்டு 1764 தூக்கில் போட்டுடுறாங்க. அதனால தான் திரும்பி என்ன பண்ணுறாரு? பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றுகிறாரு. இந்த ஒண்டி வீரன் யாருடைய இதில் இருப்பாருன்னா பூலித்தேவருடைய படைப்பிரிவு தான். அதனால் இது மட்டும் என்னது தவறாக வரும். 1, 2, 3 சரி. இங்கே கட்டபொம்மன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? என்னோட இதை என்ன பண்ணிடலாம், பார்த்துக்கலாம். பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசில் நடைமுறையில் இருந்தது. சரி. கான் சாஹிப் பிறப்பிற்கு பின்பு பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 கைப்பற்றுறாரு. அதுவும் சரிதான். கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என குற்றம் சாட்டப்பட்டு 1764 தூக்கிலிடப்படுறார். ஒண்டி வீரன் பூலித்தேவருடைய தலைமையில் தலைமை தாங்கி நடத்தியிருப்பார். 1, 2, 3 சரி. அயோத்தியதாசர் திராவிட மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை 1891 நிறுவுறாங்க. அந்த அமைப்பினுடைய முதல் மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா நீலகிரியில் நடக்குது. அயோத்தியதாசர் திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை 1891 நிறுவுறாரு. அந்த அமைப்பினுடைய முதல் மாநாடு நீலகிரியில் நடக்குது. 1882 என்ன பண்ணுவாங்க? திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர் கழகம் ஒன்று சொல்லி ஏற்படுத்தியிருப்பார். ஜான் திரவியம் அப்படிங்கிறவங்களோட சேர்ந்துக்கிட்டு. அதே மாதிரி 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிறதும் ஏற்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஆள் அயோத்தியதாச பண்டிதர். எந்த ஆண்டு? இந்த 10th ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? ஓவராலாக நிறைய லெசன்ஸ் இந்த யூனிட் 3யும் யூனிட் 6மே என்ன ஆகுது உங்களுக்கு? ஓவராலாக கவர் ஆகிடும். அதே மாதிரி 10th 11th 12th ஹிஸ்ட்ரி நல்லா படிச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு போதும். நம்ம 11th ஹிஸ்ட்ரி 12th ஹிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்கோம்? வீடியோஸ் போட்டிருக்கோம். இது 10th ஹிஸ்ட்ரி இப்போ போயிட்டுருக்கு. எந்த ஆண்டு சாதி வேற்றுமைகளை ஒழிப்பதற்காகவும் சமூக ஒருங்கிணைப்புக்காகவும் சாமித்தோப்பு அப்படிங்கிற இடத்துல ஒரு தியானத்தை வைகுண்ட சுவாமிகள் தொடங்குறாரு அப்படின்னா ஆண்டு கேட்டிருக்காங்க. 1833. ரொம்ப ஒரு முக்கியமான ஆள் வைகுண்ட சுவாமிகள். இவர் ஜாதி வேற்றுமைகளை ஒழிக்கணும், சமூக ஒருங்கிணைப்புக்காகவும் சாமித்தோப்பில் ஒரு தியான மண்டபம் ஏற்படுத்துகிறாரு. 1833 இவங்க தான் சமத்துவ சமாஜ், அகில திரட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க. விதவை மறுமணச் சங்கம். விதவை மறுமணச் சங்கம் 1861 ஏற்படுத்தியிருப்பாங்க. எம்ஜி ராணடே ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்போ 3 விஷயங்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. விதவை மறுமணச் சங்கம் 1861, பூனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884 ஏற்படுத்தியிருப்பாங்க எம்ஜி ராணடே. சத்யார்த்த பிரகாஷ் இந்த நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா சத்யார்த்த பிரகாஷ். தயானந்த சரஸ்வதி
எதிர்மத மாற்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குறிக்கோளாக என்ன சொல்லியிருப்பாங்க? எதிர்மத மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தியிருப்பாங்க. தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் ஏற்படுத்தியிருப்பாங்க 1875. அவங்க தான் சத்யேந்திர பிரகாஷ் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர். குலாம்கிரி அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. குலாம்கிரி ஜோதிபா புலே 1873 ஜோதிபா புலே என்ன பண்ணுறாங்க? குலாம்கிரி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காங்க. பூலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவங்க யாருன்னு கேட்குறாங்க. யார் யார் ஆதரவு கொடுத்துருப்பாங்கன்னா, பூலித்தேவருக்கு பிரெஞ்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் 2 பேருமே ஆதரவு கொடுத்துருக்காங்க. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா, சூரத் மாநாடு 1907 நடந்திருக்கும். இதில் தான் மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு 2ஆக பிரிகிறாங்க. இந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் பாரதியார் வந்து கலந்துக்கிறாரு. அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இதை நம்ம பார்த்தோம். நீதி கட்சி பீரியடில் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம். திருச்செங்கோடு ஆசிரமத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா, திருச்செங்கோடு ஆசிரமம் ராஜாஜி வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. 1925 இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் காந்தி ஆசிரமம் இந்த ராஜாஜி ஏற்படுத்தின திருச்செங்கோடு ஆசிரமம் பார்க்கப்படுது. உலக இளைஞர் தினம் எப்போ அப்படின்னா ஜூலை 15. உலக இளைஞர் திறன் தினம் ஜூலை 15. கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு, அழகியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளால் வகைப்படுத்தப்படுகிறது. அதுதான் கலாச்சார வளர்ச்சியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு SM பெர்ஸ்லைட் அப்படிங்கிறவர். அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சி 1906 யார் நிறுவியிருக்காங்க அப்படின்னா, ஜுவாலா சலிமுல்லா கான் அப்படிங்கிறவர் ஏற்படுத்தியிருக்காரு. அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சி 1906, ஜுவாலா சலிமுல்லா கான். ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் கால வரிசைப்படுத்தணும். இங்கே பாருங்கள், ஜவஹர்லால் நேருவுடைய நூல் அது வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் அவர் ஏற்கனவே எழுதிட்டார். ஆனால் எப்போ வெளியிட்டிருப்பாங்க? அந்த வெளியிட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து பி வரும். ஜவஹர்லால் நேரு அப்படின்னா அவர் நம்மளுக்கு இருக்காங்க தலைவர்கள் உருவாதல் அப்படி சொல்லிட்டு. உலக வரலாறு ஒரு பார்வை இதுதான் ஃபஸ்ட்டு வரும் 1934. சுயசரிதை சுதந்திரத்தை நோக்கி சுயசரிதை எழுதியிருக்காங்க. சுதந்திரத்தை நோக்கி இது 1936. இந்தியாவின் கண்டுபிடிப்பு 1946. சுதந்திரத்திற்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு 2000 வெளியிட்டிருப்பாங்க. பாருங்க, உலக வரலாறு ஒரு பார்வை 1934. ஒரு சுயசரிதை சுதந்திரத்தை நோக்கி 1936. இந்தியாவின் கண்டுபிடிப்பு 1946. சுதந்திரத்துக்கு முன் அப்படிங்கிறது 2000. ஈவேரா பற்றி கால வரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகள். பெரியார் பற்றி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. கால வரிசை சி தான் வந்து சரியானது. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இவர் காங்கிரஸில் சேர்றாரு 1919 காங்கிரஸில் சேர்றாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக 1922 தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. வைக்கம் சத்தியாகிரகம் 1924. நீதி கட்சி தலைவராக ஜெயிலில் இருக்கும்போதே சிறையில் இருக்கும்போதே என்ன பண்ணுவாங்க? நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க 1938. காங்கிரஸில் சேர்றது 1919. காங்கிரஸ் கமிட்டி தலைவராக 1922. வைக்கம் சத்தியாகிரகம் 1924. நீதி கட்சியின் தலைவராக 1938. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஜோதிபா புலே. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஜோதிபா புலே. சுயமரியாதை இயக்கம் ஈவேரா பெரியார். சுத்தி இயக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. சத்யசோதக் சமாஜ் சாகு மகாராஜா வந்து வருவாங்க. ஆன்சர் வந்து வரிசையாகவே இருக்குது. டி தான் ஆன்சர். பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஜோதிபா புலே. சுயமரியாதை இயக்கம் ஈவேரா. சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி. சத்யசோதக் சமாஜ் ஸ்ரீ சாகு மகாராஜ் வருவாங்க. இந்த குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினாக நம்ம என்ன பண்ணுறோம்? ரெகுலராகவே ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது உங்களுக்கு எக்ஸாம் போகிற வரைக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முறையாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு ரெகுலராக டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிகிட்டே வாங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.